ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 10th சயின்ஸ் ஃபஸ்ட் ரிவிஷனுக்கு நமக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு உண்டான போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் ரிவிஷனுக்கு உண்டான கொஸ்டினாக நினச்சி அப்படின்னா பார்க்க போகிறோம். உங்களுக்கு இயற்பியல் ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு 4 லெசன் என்னது அப்படின்னா உண்டு. இதில் எதெல்லாம் 2 மார்க், எதெல்லாம் 4 மார்க், எதெல்லாம் 7 மார்க் அப்படின்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடிய ரோமன் லெட்டரை கொடுத்துருக்கேன். சரிங்களா? 6th ரோமன் லெட்டர், அதாவது 2 மார்க்கில் 6th ரோமன் லெட்டரில் எதெல்லாம் முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின், 6th கொஸ்டின், 7th கொஸ்டின், 10th கொஸ்டின். சார் இது மட்டும் படித்தா போதுமா சார் அப்படின்னா 100% இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் 75க்கு கண்டிப்பாக 70+ எடுக்கலாம். 75க்கு அவுட் ஆஃப் 75 நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி சம் அட்டன் பண்ணிட்டீங்க, பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க் எடுக்கலாம். கொஸ்டின் இதை தாண்டி வேறு எந்த கொஸ்டின் கேட்க போகிறதில்ல. ஸோ நம்ம சொல்கிற கொஸ்டின் தரவாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 மார்க்ஸ் வச்சா 4 மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 6ல் 4வது கொஸ்டின், ரோமன் லெட்டர் 7ல் பொறுத்தளவுக்கு 1, 2, 5, 6, 7 இதெல்லாம் உங்களுக்கு என்னது அப்படின்னா 4 மார்க் கொஸ்டின். ரோமன் லெட்டர் 7 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 4, 3 இதில் 4, 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ படிச்சுக்கோங்க. யூனிட் 2 பொறுத்தளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 6ல் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ரோமன் லெட்டர் 4ல் 7th ஒன்றில் ஃபஸ்ட்டு கொஸ்டினும் 3rd கொஸ்டினும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டினும் 3rd கொஸ்டின் மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக யூனிட் 3 பொறுத்தளவுக்கு நம்ம கட்டாயம் படிக்க வேண்டிய 2 மார்க் கொஸ்டின் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 6ல் 1, 4, 5, 6, ரோமன் லெட்டர் 8ல் 1, 2. இதுலேயும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஐடியல் கேஸ், நல்லியல்பு வாயு அப்படின்னு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்கும் ரோமன் லெட்டர் 8ல். அந்த ஒரு கொஸ்டினை படித்தா கூட போதும். அடுத்த பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 4 பொறுத்தளவுக்கு 2 மார்க்கில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 6 எல்லாமே 1 or 2 லைன் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ரோமன் லெட்டர் 7ல் ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின். 4 மார்க் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா 8வது கொஸ்டின், அதாவது ரோமன் லெட்டர் 8ல் 5வது கொஸ்டின் படிச்சுக்கோங்க. 7 மார்க் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 1, 2, 3 இதை கண்டிப்பாக நெக்ஸ்ட் அப்படின்னா படிச்சுக்கோங்க. இப்போ குவார்ட்டர்லி யூனிட் அப்படிங்கிறனால நமக்கு 1 to 4 வரைக்கும் தான் நமக்கு என்னது அப்படின்னா உண்டு. ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு, இயற்பியலை பொறுத்தளவுக்கு. கெமிஸ்ட்ரி, வேதியியல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு யூனிட் 7, 8, 9 இந்த 3 லெசனும் உண்டு. இதில் வந்து நீங்கள் கட்டாயமாக யூனிட் 7ஐயும் யூனிட் 9ஐயும் தரவு பண்ணிடுங்க. சரிங்களா? யூனிட் 7ல் எதெல்லாம் முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டினில் ரோமன் லெட்டர் 6ல் 1, 3, 4, 5, 6. 4 மார்க் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 7ல் 1, 2, 3. 7 மார்க் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 7ல் 4, 5 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. அடுத்தா பார்த்திங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 8ல் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 6ல் 3, 4. ரோமன் லெட்டர் 8ல் 1, 2, 3. அடுத்ததாக யூனிட் 9 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டினில் 1, 2, 5 படிச்சுக்கோங்க. அடுத்தா 7, 8. 4 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 6ல் 1, 3, 4 படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தா பார்த்திங்க அப்படின்னா பயாலஜி, அதாவது உயிரியல் பாடத்தில் ரோமன் லெட்டர், அதாவது பாடம் பார்த்திங்க அப்படின்னா 12வது பாடத்துலேருந்து 18வது பாடம் வரைக்கும் லெசன் உண்டு நமக்கு. அதில் ஃபஸ்ட்டு யூனிட் 12 2 மார்க்னு பார்த்திங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 6ல் 2, 3, 4, 6, 8 இதெல்லாம் முக்கியமானது. 4 மார்க் பார்த்திங்க அப்படின்னா 1, 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 13ல் 2 மார்க்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 5ல் 2, 3, 5, 8. ரோமன் லெட்டர் 2ல் ரோமன் லெட்டர் 6ல் 4 மார்க்கில் 1 and 2 படிச்சுக்கோங்க. ரோமன் லெட்டர் 7ல் செகண்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக 7 மார்க்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 7ல் 3வது கொஸ்டின் தரவாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக நான் உங்களுக்கு 14வது லெசனை பொறுத்தளவுக்கு 2 மார்க்கில் ரோமன் லெட்டர் 6ல் 2, 7, 8, 9, 10, 12. 4 மார்க்கில் ரோமன் லெட்டர் 8ல் செகண்டு. அதே மாதிரி ரோமன் லெட்டர் 8ல் 7 மார்க்கில் 3, 5 இம்பார்ட்டன்ட் டயக்ராம் என்னென்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க.
தென் யூனிட் 15ல் 2 மார்க்கில் ரோமன் லெட்டர் 6ல் 1 2 4 6. 4 மார்க்கில் ரோமன் லெட்டர் 7ல் ஃபஸ்ட்டு ஒன், ரோமன் லெட்டர் 8ல் 6th ஒன். 7 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின். சரிங்களா? தென் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 18 பொறுத்தளவுக்கு 2 மார்க்கில் ரோமன் லெட்டர் 6ல் 1 2 3 5 8. ரோமன் லெட்டர் 7ல் 1 2 3 6 7 9. 4 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 8ல் ஃபஸ்ட்டு ஒன்றும் தேர்டு ஒன்றும். இம்பார்ட்டன்ட் டயக்ராமும் கொடுத்துருக்கேன், ஸோ டயக்ராம் மார்க் பண்ணிக்கோங்க. யூனிட் 17 பொறுத்தளவுக்கு 2 மார்க்கில் ரோமன் லெட்டர் 5ல் 3 4 5 7 8. ரோமன் லெட்டர் 6ல் 1 3 4 5 6 10. 4 மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 6ல் 11. 7 மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 7ல் 1 2. இம்பார்ட்டன்ட் டயக்ராம் கொடுத்துருக்கேன், மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18th லெசன் ரோமன் லெட்டர் 5 2 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 2 3 4 5. 4 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 6ல் ஃபஸ்ட்டு 5 படிக்கணும். 7 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 7th ரோமன் லெட்டரில் செகண்ட் கொஸ்டின். இதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் டிவிஷனில் கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.